சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூது கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என் மகள் முத்துநகை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எதிரிகளை வென்று சோழ இளவரசியை வாழ வைப்பாள். நீ மேலே படி. ஆனாலும் தங்கள் லிகிதத்தின் மூலம் எனக்கு பெரும் ஆறுதல் கிடைத்திருக்கிறது. தற்போது நம் குடும்பத்திற்கு புதிய உறவாக தங்களுக்கு அறிமுகமானவர் தங்களை பராமரிக்கும் பொறுப்பை தாமாகவே ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு சேவை புரிகிறார் என்றும், நான் இல்லாத குறையோ என் தாய் இல்லாத குறையோ தெரியாதபடி உடனிருந்து பார்த்துக் கொள்கிறார் என்றும் எழுதியிருந்தீர்கள். அதை படித்ததும் நான் நெகிழ்ந்து போனேன். எனது தந்தையாருக்கு தகுந்த துணை கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்து போனேன். புலவர் பெருமானே, இது என்ன? தாங்கள் என்னிடம் தந்தனுப்பிய லிகிதத்தில் என்னை பற்றியும் எழுதியிருந்தீர்களா? எழுதாமல் இருக்க முடியுமா பார்த்திபா? இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கும் பெரும் ஆறுதல் நீதானே. மன்னரும் சிறிது காலம் மகளை பிரிந்திருந்த சோகத்தில் இருந்தார் என்பதால் அடிக்கடி சென்று நான் அவரை சந்திப்பதை தவிர்த்துக் கொண்டேன். அதிலும் யவனக்கிழவர் யார் என்று தெரியாத நிலையில் அதை பற்றி நான் சொல்ல மறுக்கிறேன் என்பதால் என் மீது சற்று கோபம் கொண்டிருந்தார். பாண்டிய இளவரசர்தான் யவனக்கிழவர் என்று தெரிந்த பிறகுதான் எல்லோருக்குமே நான் ஏன் அதை மறைத்தேன் என்பது புரிந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்கள் பாராமுகமாயிருந்ததால் ஏற்பட்ட வருத்தம் எனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருமணத்தின் பொழுது தாமரையும் அதைத் தொடர்ந்து இப்பொழுது மனோரஞ்சிதமும் காணாமல் போயிருப்பதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை. அதனால் என்னாலும் முன்போல் அங்கு சென்று உற்சாகமாக உரையாட முடியவில்லை. நீங்கள் எங்கும் போக வேண்டாம், நான் இங்கு வருகிறேன். எந்த பிரச்சனையும் தங்களை வந்து பாதிக்காதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். இருங்கள், லிகிதத்தின் நிறைவை படித்து விடுகிறேன். அப்பா, தாங்கள் குறிப்பிட்ட அவர் என்னை காண மிகவும் ஆவலாக இருக்கிறார் என்று எழுதியிருந்தீர்கள். என் தந்தையிடம் இந்த அளவிற்கு அன்பு காட்டும் ஒருவரை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கும் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகவே இங்குள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு விரைவில் அங்கு வருகிறேன். அவருக்கு எனது நன்றியையும் உங்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கடம் உங்கள் அன்பு மகள் முத்துநகை. புலவர் பெருமானே, தாங்கள் எந்த அளவிற்கு என்னை பற்றி எழுதியிருந்தால் அவர் இந்த அளவிற்கு என்னை பற்றி எழுதுவார். தங்கள் மகள் எனக்கு தெரிவித்த நன்றியை நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். மன்னா, தங்களின் பிறந்த நாளாம் மங்கள நன்னாள் விழா மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த மாதிரி ஒரு விழாவில் நான் கலந்து கொள்வது முதல் முறை என்பதாலோ என்னவோ அந்த விழா என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. எங்கள் மலர்கொடிக்கு பாண்டிய மகாராணியார் தனது பாரம்பரிய நகையை அணிவிக்கச் செய்து அம்மகா சபையில் கௌரவப்படுத்தியது என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாத ஒரு அரிய நிகழ்ச்சி. இப்பொழுது அந்த நன்னாள் விழா நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தால் அந்த பிரமிப்பு அப்பப்பா இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முத்துநகை, நீ சொல்வதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். என்னாலும் அந்த நன்னாள் விழாவை மறக்க முடியவில்லை. நம் சோழ நாட்டிலும் இந்த மங்கள நன்னாள் விழா நடப்பதுண்டு. ஆனால் அது இந்த அளவிற்கு சிறப்பானது என்று சொல்ல இயலாது. தந்தையாரே, நம் இருவரையும் மகிழ்விப்பதற்காக முத்துநகையும் மலர்கொடியும் நடந்தேறிய மங்கள நன்னாள் விழாவை பற்றி சற்று மிகையாக பாராட்டுகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இவர்களை ஏன் சந்தேகிக்கின்றாய் இளம்பழுதி? எனக்கென்னவோ இவர்கள் இருவரின் பிரமிப்பிலும் பொய் இருப்பதாக தோன்றவில்லை. அது சரி, தாங்கள் எப்போதும் இவர்களுக்கு சாதகமாகத்தானே பேசுவீர்கள்? அத்தையார் வீட்டிற்கு சென்றிருக்கும் எனது தாயார் இப்பொழுது வந்தாலாவது எனக்கு சாதகமாக பேசுவார்கள்.
அவர் எப்பொழுது வருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. பிரபு, அத்தையார் இங்கு இருந்திருந்தாலும் தாங்கள் நினைப்பது போல் ஒன்றும் நடந்திருக்காது. இல்லை முத்துநகை? ஆமாம் ஆமாம், மகாராணியார் இங்கு இருந்திருந்தால் அவரும் எங்களுக்கு சாதகமாக தான் பேசியிருப்பார். என்ன செய்வது? அந்த அளவிற்கு சோழ நாட்டிலிருந்து வந்த நீங்கள் இருவரும் எங்கள் பாண்டிய நாட்டு மகாராணியாரை உங்கள் வசப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதற்கென்ன செய்வது? எந்த சூழ்நிலையையும் அனுசரித்துக் கொள்ளும் பக்குவமும் அந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் திறனும் எங்கள் சோழ பெண்களின் தனி உடைமையாயிற்றே. முத்துநகை, நீயும் இளம்பழுதியும் வாதாடுவதை பார்க்கும்போது பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே உறவு உண்டான அந்த ஆரம்ப நாட்கள்தான் என் நினைவுக்கு வருகிறது. மலர்கொடி, இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நடந்தவைகள் எல்லாம் கனவுகள் போல் தோன்றுகிறது. சோழ நாட்டிலிருந்து தூதுவன் ஒருவன் பாண்டிய நாட்டிற்கு வர இருப்பதாக முதலில் சோழ மன்னரிடமிருந்து எனக்கு ஒரு மடல் வந்தது. அந்த மடல் இங்கு பாண்டிய நாட்டில் பெரும் சர்ச்சையையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்திவிட்டது. மன்னவா, ஒரு நாட்டிலிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு தூதுவன் வருவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதானே. அது ஏன் சர்ச்சையை உண்டு பண்ண வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கின்றது முத்துநகை. எங்கள் தந்தையார் காலத்தில் சோழ நாடும் பாண்டிய நாடும் பகை நாடுகளாக இருந்தன. நாளடைவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பகைகள் மறைந்து இரு நாடுகளும் சகஜமாகி தங்கள் தங்கள் வழிகளில் செல்ல ஆரம்பித்து விட்டன. என்னிடத்தோ கரிகால் மன்னரிடத்தோ பகை உணர்வுகள் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் சோழ நாட்டிலிருந்து தூதுவன் ஒருவன் வரப்போகின்றான் என்ற செய்தி எனக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்தது. வரப்போகின்றவன் நல்லெண்ண தூதுவனா அல்லது தூதுவன் என்ற பெயரில் வந்து பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க ஏதுவாக நம் நாட்டை உளவு பார்க்க வரப்போகும் ஒற்றனா என்ற பலத்த சர்ச்சை இங்கு எழுந்தது. ஆனால் அதையும் மீறி பாண்டிய நாடும் சோழ நாடும் தங்கள் தனித்தன்மைகளை இழந்து விடாமல் இரண்டு நட்பு நாடுகளாகி இன்று சம்பந்தி நாடுகளாகவே ஆகிவிட்டது. வணங்குகிறேன் மன்னா. சொல், என்ன விஷயம்? ரோமாபுரி நாட்டிலிருந்து தங்களுக்கு ஒரு மடல் வந்திருக்கிறது. கொடு. வருகிறேன் மன்னா. ரோமாபுரி மன்னர் அகஸ்டஸ் சீசர் மடல் அனுப்பியிருக்கிறார். இளம்வழுதி, இதை நீயே படி. எங்கே தாருங்கள். வணக்கத்திற்குரிய பாண்டிய மாமன்னர் பெரும்வழுதி பாண்டியருக்கு ரோமாபுரி மன்னராகிய அகஸ்டஸ் சீசர் எனும் நான் வணக்கத்துடன் எழுதும் மடல். உங்கள் பாண்டிய நாட்டிற்கு எங்கள் ரோமாபுரி நாட்டின் நல்லெண்ணங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தார் மனைவி லிவியா, மகள் ஜூலியா அனைவரும் நலம். தங்கள் குடும்பத்து ராணியார் பஞ்சவன் மாதேவி, மகன் இளவரசர் இளம்வழுதி, மருமகள் இளவரசி மலர்கொடி ஆகியோர்களுக்கு எங்கள் குடும்பத்து நலம் விசாரிப்புகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டிய நாட்டிற்கும் ரோமாபுரி நாட்டிற்கும் நட்புறவு உருவாக வேண்டும் என்பது எனது பேராவல். கலைகளை வளர்க்க வேண்டும், இலக்கியங்களை பெருக்க வேண்டும் என்பதில் பேரார்வம் கொண்டவன் இந்த அகஸ்டஸ் சீசர் என்பது தாங்கள் அறிந்தது. நமது ரோமா பாண்டிய நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிமாற்றம் ஏற்பட வேண்டும். மேலும் வர்த்தக தொடர்புகளும் அதிகரிக்க வேண்டும். நமது ரோமா பாண்டிய நாடுகள் வாணிபத்திலும் செல்வத்திலும் சிறந்த நாடாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதன் பொருட்டு தங்களுடன் நேரில் கலந்து பேச தங்கள் பாண்டிய நாட்டிற்கு எங்கள் ரோமாபுரி நாட்டிலிருந்து ஒரு தூதுவனை தங்கள் ஒப்புதல் அறிந்து விரைவில் அனுப்பி வைக்கின்றேன். வாழ்க பல்லாண்டு ரோமாபுரி பாண்டிய நாட்டின் உறவு, வளர்க பாண்டிய ரோமாபுரி நாட்டின் நட்பு. இப்படிக்கு ரோமாபுரி நாட்டின் மன்னர் அகஸ்டஸ் சீசர்.
ரோமாபுரியிலிருந்து நம் பாண்டிய நாட்டிற்கு நல்லெண்ண தூதுவர் வருகின்றாரா? இது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயமாயிற்றே. அயல் நாட்டு மன்னர் ஒருவர் தமிழ்நாட்டு வியாபார தொடர்பிற்கு முத்தமிழ் நாடுகளில் மூவேந்தர்களில் நம் பாண்டிய மன்னரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது எத்தகைய போற்றுதலுக்குரிய செய்தி. புகுந்த நாட்டின் பெருமையில் பிறந்த நாட்டை மறந்து விட்டாயா மலர்கொடி? நம் சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தாரை குறைவாக மதிப்பிட்டு விடாதே. ஏன் சேர மன்னரை குறிப்பிடாமல் விட்டுவிட்டாய்? தமிழ்நாட்டில் உள்ள மூவேந்தர்களுமே சிறந்தவர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. மூவேந்தர்களில் பாண்டிய மன்னரை ரோமாபுரி மன்னர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரே, அதைத்தான் நான் பெருமையாக கூறுகிறேன். நானும் அதை மறுக்கவில்லை மலர்கொடி. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், பார்த்தீர்களா தந்தையே, சூழ்நிலையை அறிந்து கொண்டு பக்குவம் தெரிந்த சோழ நாட்டு பெண்கள் தங்களுக்குள் எப்படி விவாதித்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா? ரோமாபுரியிலிருந்து வரும் தூதுவனை பற்றி நாம் அவையில் விவாதிப்போம். தளபதியாரே, முன்னால் வாருங்கள். வாருங்கள் தாயே. இரு கைகளை கூப்பி வணங்குவதற்கு கூட அதற்கு வலிமை இல்லை. இருப்பினும் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கை கூப்பி வணங்கிதான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை. என்றும் அது தங்கள் மனதில் இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் என்னை காண வர இவ்வளவு காலதாமதம் செய்து விட்டீர்களே, என்னை பற்றியே மறந்து விட்டீர்களா தாயே? அதெப்படி மறப்பேன்? நான் வந்து பார்ப்பதாலேயே தங்களுக்கு மேலும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் நான் வரவில்லை. இருப்பினும் தாங்கள் ஒரேடியாக நம்பிக்கை குலைந்து சங்கடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் சூழ்நிலை சாதகமாக இருப்பதை தெரிந்து கொண்டு நான் இங்கு வந்தேன். தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று நான் பார்க்க வந்தேன். சிறையில் அடைக்கப்பட்டவன் எப்படி தாயே நலமாக இருக்க முடியும்? இந்த சிறைச்சாலையில் நான் எத்தனை பேரை கொண்டு வந்து அடைத்திருப்பேன், எப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருப்பேன். நான் சிறைச்சாலைக்குள் வருகிறேன் என்றால் காவலர்கள் நான் என்ன சொல்வேனோ, யாரிடம் குற்றம் கண்டுபிடிப்பேனோ என்று கலங்குவார்கள். அவர்கள் நிலையை அப்படி என்றால் கைதிகள் நிலையை சொல்லவா வேண்டும்? என்னை பார்க்கும் போதே நடுங்குவார்கள். அதெல்லாம் எனக்கும் நன்றாக தெரியுமே. ஆனால் இன்று என்னுடைய நிலை என்ன? அன்று என்னால் பாதிக்கப்பட்ட ஆயுள் கைதிகள் சிறையில் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை ஏளனமாய் பார்த்து கேலி செய்கிறார்கள். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று என் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே சத்தமாக பேசுகிறார்கள். காவல் வீரர்கள் அன்று நான் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதை மனதில் வைத்துக்கொண்டு இன்று என்னை அவமதிக்கிறார்கள். வருந்தாதீர்கள் தளபதியாரே. கைதிகளை நான் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் காவலர்களை நான் எச்சரிக்க முடியும். தாயே, இன்று நான் இங்கு வந்து ஏன் இப்படி கிடக்கிறேன் என்பது தங்களுக்கே நன்றாக தெரியும். தாங்கள் சொல்லித்தான் நான் வரி வசூலில் ஈடுபட்டேன் என்பதை காட்டிக் கொடுக்க கூடாது என்றுதான் மௌனமாக இருந்தேன். தங்கள் பெயர் கிடக்கூடாது என்றுதான் வாய்மூடி கிடந்தேன். தங்கள் கணவர் தங்களுக்கு எதிராக மாறிவிட்டார் என்பதால் தான் தயங்காமல் அவர் மீது பழி போட்டேன். ஆனால் அதிலிருந்து அவர் மீண்டு விட்டார். மீண்டும் அவரை இந்த சிறையில் அடைத்துவிட்டு என் பணியை தொடரலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக நான் வந்து இங்கு அடைப்பட்டு விட்டேன். தாயே, இதே சிறையில் தங்கள் கணவர் அடைப்பட்டு இருந்தது தங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதை எப்படி மறக்க முடியும் தளபதியாரே? ஒரு நாளா 2 நாளா, ஆண்டு கணக்கில் அல்லவா அவர் இந்த சிறையில் அடைப்பட்டு கிடந்தார். தாயே, தாங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். சிறையில் அடைக்கப்பட்டவர் போலவா அவர் இங்கு வாழ்ந்தார்? தாங்கள் எப்போது விரும்பினாலும் அவரை சந்தித்து உரையாடலாம் என்ற சூழ்நிலையை தங்களுக்கு ஏற்படுத்தி தந்தேன் அல்லவா?
சிறைப்பட்டவர்கள் உண்ணும் உணவையா அவர் உண்டார்? அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அறுசுவை உணவை அல்லவா உண்டார்? இருங்கோவில் மாறுவேடத்தில் இங்கு வந்து அவரை காப்பாற்ற முயன்ற போது நானே உடனிருந்து அனுப்பி வைத்தேன் அல்லவா? இதையெல்லாம் இப்பொழுது என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கோட்டை தளபதியாரே? ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாங்கள் எப்படியெல்லாம் எனக்கு துணை இருந்தீர்கள் என்பதை நான் மறந்துவிட்டேன் என்று நினைத்தீர்களா? அப்படி இருந்தால் இப்பொழுது உங்களை காண நான் இங்கு வந்திருப்பேனா? உண்மைதான் தாயே. நெடு நாட்களுக்கு பின் தங்களை பார்ப்பதால் என் மனக்குமுறல்களை தங்களிடம் கொட்டி தீர்த்து விட்டேன். இனி என் நிலை என்ன தாயே? விடுதலை பெற்று இங்கிருந்து வெளியில் வர வாய்ப்பிருக்கிறதா? அல்லது நான் இப்படியே கிடந்து மடிய வேண்டியதுதானா? நான் அப்படி விட்டு விடுவேனா? இந்த மங்கம்மா தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள். அதிலும் நீண்ட காலமாக எனக்காக பணிபுரிந்த தங்களை நிற்கதையாக விட்டுவிடுவேனா? இங்கு வந்திருக்கும் சேர மன்னர் இப்பொழுது என் பிடியில் இருக்கிறார். நான் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக இருக்கிறார். இருங்கோவேளை கொண்டு சாதிக்க முடியாமல் போனதையும் என் கணவரை கொண்டு சாதிக்க முடியாததையும் நான் சேர மன்னரை பயன்படுத்தி சாதித்து காட்டுகிறேன். அதற்கு அங்கு எனக்கு நம்பிக்கையான ஒருவர் தேவை அல்லவா? அத்தகைய நிலையில் தங்களை தவிர அதற்கு தகுதியானவர் யார் இருக்கிறார்? தாயே, அப்படியானால் என்னை இங்கிருந்து விடுவித்து சேர நாட்டுக்கு அனுப்பப் போகிறீர்களா? ஆம், அதை சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். நம்பிக்கையோடு என் செய்திக்காக காத்திருங்கள். சேர நாட்டிற்கு சென்று நமக்காக பணிபுரியுங்கள். இங்கு கோட்டை தளபதியாக இருந்த உங்களை சேர நாட்டில் ஒரு சிற்றரசராக மாற்றி காட்டுகிறேன். வருகிறேன். சரி தாயே. மன்னவா, இன்று தாங்கள் இந்த அவையை கூட்டியிருப்பது கண்டு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே. நமது மாமன்னரோடு உரையாடுவதற்கான வாய்ப்பு இப்படி அவை கூடும்போதுதானே அமைகிறது. ஏன் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து என்னை சந்திக்கலாமே. நாட்டின் படைபலம் பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் பேசுவதற்கு தாங்கள் பலமுறை இங்கு வந்திருக்கிறீர்களே. உண்மைதான் மன்னவா. இருந்தாலும் அது போன்ற நேரங்களில் எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி மட்டும் பேசிவிட்டு உடனே செல்ல வேண்டியுள்ளது. இப்படி அவையில் சந்திக்கும் பொழுதுதானே தாங்களும் மிகவும் உற்சாகமாக உரையாடுகிறீர்கள். அப்படியானால் நாம் அடிக்கடி அவையில் கூடி பேசுவோம். ஆலவாய் என்றும் மதுரை என்றும் பெயர் பெற்ற நமது தலைநகருக்கு கூடல் என்றும் ஒரு பெயர் உண்டல்லவா? அதனால் அவ்வப்போது கூடி பேசுவது பொருத்தம்தானே. பாண்டிய பேரரசே, இன்று தாங்கள் திடீரென்று அவையை கூட்ட வேண்டும் என்று அறிவித்ததும் என்ன பிரச்சனையோ என்று திகைத்து போனேன். ஆனாலும் அவையில் நுழையும் போது தங்கள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி கண்டு நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவு பெற்றேன். அது என்ன என்பதை அறிவித்தால் நாங்களும் அதில் பங்கு கொள்ளலாமே. அவசியம் அதை பற்றி அறிவிக்கத்தான் போகிறேன். அதற்காகத்தானே அவையை கூட்ட வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு முன் நாம் சில விஷயங்களை பற்றி பேசி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எதை பற்றி என்று சொல்லுங்கள் மன்னவா. ரோமாபுரியை பற்றி தாங்கள் எந்த அளவிற்கு அறிவீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மன்னவா, லத்தீன் என்ற மொழியை பேசிக் கொண்டு வந்த ஒரு கூட்டம் இத்தாலியில் உள்ள தைபர் ஆற்றங்கரையில் சிறு நகர் ஒன்றை உருவாக்கியது. நகரை சுற்றி 7 குன்றுகள், நடுவில் நகரம். அந்த நகரை அமைப்பதற்கு முன்னின்ற தலைவன் பெயர் ரோமுலஸ். அதனால் அவன் பெயராலேயே அதை ரோமாபுரி என்று அழைத்தார்கள். புதிதாக உருவாகும் நகருக்கு எதிராக பல ஆபத்துக்கள் உருவாகும் அல்லவா? அந்த நிலை ரோமுக்கு ஏற்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து அங்கு தோன்றிய மாவீரர்களான பாம்பே, ஜூலியஸ் சீசர், ஆண்டனி முதலானோர் அதை உலகமே கண்டு வியக்கும்படி ரோமானிய பேரரசாகவே உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு வந்த அக்டேவியஸ் ரோமாபுரியின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டார். அப்போது மகிமை பொருந்திய
மாவீரன் என்னும் பொருள் கொண்ட அகஸ்டஸ் சீசர் என்ற பெயரை ரோமாபுரி பாராளுமன்றம் அவருக்கு வழங்கியது.